ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? பாப்பா ஆட்டாத. எஸ், இந்த பிறந்தநாள் தான் எனக்கு இப்படி அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட உடம்பு முடியாமல் போய் கிட்டத்தட்ட 20 பேர் கேட்டீங்க. ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இதை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் கேட்பீங்க. உண்மையிலேயே இப்போ வரைக்கும் வாழ்த்துக்கிட்டு இருக்க, இனிமே வாழ்த்த போகிற அத்தனை நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அத்தனை கோடி நெஞ்சங்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கிறேன். எஸ், வருஷம் ஒரு விஷயத்த வேண்டுதலை வைப்பேன். போன வருஷம் வேண்டது இப்போ வரைக்கும் நடக்கலை. ஸோ இந்த வருஷம் வரியா வர்றாங்களா மேடம்? ஸோ இந்த வருஷம் ஒரே ஒரு வேண்டுதல் தாங்க. நீங்கள் எவ்வளோ பிஸியாக வேணா இருங்க. இப்போ ஏன்னா நான் ரொம்ப அதிகம் அந்த 15 வருஷ வாழ்க்கையில் நான் இப்போயும் சொல்கிறதா, நான் எல்லா வீட்டுக்கும் போயிருக்கேன், எல்லார்ட்டையும் சாப்பிட்ருக்கேன். ஸோ எல்லாருமே இப்போயும் நான் வாண்டடாக போய் பேசும்போதெல்லாம் நான் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, பிஸியாக இருக்காங்க. ஒன் வேர்டில், அதாவது நல்லா இருக்கீங்களா, குடும்பத்தில் எப்படி இருக்காங்க, அப்பா அப்படி இருக்காரு, அம்மா அப்படி இருக்காங்க அப்படிலாம் கேட்கும்போதெல்லாம் FIN ஃபைன் அப்படின்னு வரும், இல்லை 5 போட்டு எண் வரும். இன்னும் சில பேர்லாம் ரிப்ளே வராது. அதுக்கப்புறம் அப்படியே மெசேஜ் பண்ணியாப்பா சாரி. அதாவது இது எனக்கு மட்டும் கிடையாது. இப்போ நான் ஓகே, நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமாக்க அவங்க பிஸியாக இருப்பாங்க, நம்ம கடந்து போயிருவோம். ஆனால் உண்மையிலேயே எவ்வளவோ உறவுகள் இன்னமும் யாராச்சும் பேச மாட்டாங்களா? இன்னும் சில பேர்லாம் நீ பேசலை அதான் நாங்கள் பேசலை அப்படி வரட்டுக்கு ஓரத்தில் இருப்பாங்களா? அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களை மதிக்கிறவங்கள, நம்புறவங்கள, விரும்புகிறவங்கள, பாசம் வச்சவங்கள கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. ஏன்னா உலகம் சுருங்கிருச்சு அப்படின்றோம். ஆனால் உண்மையிலேயே இன்னைக்கு இப்படி அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் கூட பேச முடியாத மனிதர்களோட மனசு ரொம்ப சுருங்கி போயிருச்சுன்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த உலகத்தோட டெக்னாலஜி நம்மளை வந்து அடுத்த கண்டத்தோட எல்லையில் இருக்கிறவங்களோட கனெக்ட் பண்ண வைக்கிது. போதுமா? பாய் சொல்லு எல்லாரும். ஓகே, கனெக்ட் பண்ண வைக்கிது. அப்படி இருக்கும்போது எங்கேயோ ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ இன்ஸ்டாகிராம் எங்கேயோ எவனையோ செலிபிரிட்டிஸ் தூக்கி கொண்டாடுறோம், எவனுக்கோ ட்விட்டு போடுறோம், கமெண்ட் போடுறோம். நம்ம கூட பழகணும் ஐயோ நண்பர்கள் உறவினர்கள் எவ்வளவோ பேர் இருப்பாங்க. எவ்வளவோ பிஸியாக இருந்தாலும் ஒரு சின்ன மெசேஜ், நல்லா இருக்கீங்களா, போதும். அவங்க திருப்பி கேட்கும்போது ஓகே, பிறந்தநாள் வாழ்த்து, காது குத்து, இதுதான் இந்த மாதிரிலாம் பேசும்போதுலாம் இப்போலாம் ட்ராவல் பண்ணி போகிறத விட அவாய்ட் பண்ணிட்டு ஜிபே பண்ணிட்டேன் வந்துருச்சா அப்படின்னு கேட்குற உலகத்தில் இருக்கும். நல்ல விஷயம்தான். 4000 செலவு பண்ணிட்டு போய் 1000 ரூபா மொய் வைக்கிறதுக்கு 5000 ரூபா மொய் வைக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நீங்கள் அவங்களுக்கு இருக்க கனெக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஒரு வார்த்தையில் பேசுகிறீங்கல்ல, ஏத்தாப்புல வர்றவர்கிட்ட பார்த்து முகம் கூட சிரிக்க முடியாத அளவு நிற்கிறீங்கல்ல, அதெல்லாம் தவிர்த்துட்டு கொஞ்சம் யோசிச்சு மனம் இறங்கி உங்கள் ஈகோலாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு ஓகே சரிங்க பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அந்த நாய் பேசலை, நம்ம பேசுவோம். ஏன்னா எனக்கு வந்ததே தான். உனக்கு என்னப்பா வீடியோ போடலாம் டைம் இருக்குது, எனக்குலாம் பேச டைம் இருக்குமா? நான் சொன்னது தான், கமெண்ட்டில் வந்து கால் மீ பாலா அப்படின்னு போட்டு நான் கால் பண்ணிப்பேன் அப்படின்றது தான். இப்போயும் அதை நான் சொல்கிறேன். அதுக்காக ஒன்றே லைக்காக வியூஸ்க்காக வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. சொல்கிற விஷயம் இதுதான். என்னோட வேண்டுதல் ஒன்றே ஒன்று தான். தயவு செஞ்சு உங்கள் ஈகோலாம் தூக்கி வச்சுட்டு நல்ல மனம் திறந்து பேசுங்க. ஒரு வார்த்தையை பேசிட்டு போகிறதுக்கு டெக்னாலஜி கண்டுபிடிக்கல. அவ்வளோ பெரிய டெக்னாலஜி கண்டுபிடிச்சி அவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் மாதிரி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கும் உட்காந்துக்கிட்டு நான் இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் ஏன் பேசுகிற தெரியுமா அப்படின்னு வேணாம். ஸோ இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சின்ன விஷயம் நீங்கள் மனசுக்குள்ள போட்டு பறந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கால் பண்ணுங்கள், கால் பண்ணால் தெரியும் அவங்க எடுக்கிறாங்களா இல்லையா. எடுக்கலை அப்படின்னா ஓகே டன், ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க, நான் தான் கால் பண்ணேன், நல்லா இருக்கியா, எப்படி இருக்க, ஃப்ரீயாக இருந்தால் கால் பண்ணு. உண்மையிலேயே அவங்களுக்கு நீங்கள் வேணும் அப்படின்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க, இல்லை வேணாம் அப்படின்னா பண்ண மாட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க, தட்ஸ் ஆர் லைஃப். இதே மாதிரி இன்னொருத்தர் இருப்பார், அவர் கூப்பிட்டுருப்பார் உங்களை, திருப்பி 1/2 மணி நேரம் கூட பேசுவார். ஜாலியாக பேசுங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருங்களா உங்களுக்கானவங்க யாருன்னு. இந்த ஒரே ஒரு விஷயம் தான் நான் இந்த வருஷம் வேண்டிக்கிறேன். ஸோ அடுத்த வருஷம் இதோட சிறப்பாக ஒரு வேண்டுதலோடு வர்றேன். கண்டிப்பாக இந்த வருஷம் எனக்கு சிறப்பாக அமையும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட அவ்வளோ மனம் நிறைந்த வாழ்த்துக்களை ஒரு வீடியோவை போடுறேன், பாருங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி கடவுளால் உங்கள் குடும்பத்தோடு நீங்களும் ஆரோக்கியமாக சுற்றம் பற்றோட பயங்கரமான நல்ல இனிமையான வாழ்க்கை வாழணும்னு கடவுள் வேண்டி வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.